வாங்க பச்சரிசி எள்ளு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2-3 டைம் நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருங்க. அரை மணி நேரம் ஊறிட்டு, அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. தண்ணி வடிச்சாச்சு. ரேஷன் வேஷ்டியா இருந்தா பரவாயில்ல, நல்லா துவைச்சு அலாசிட்டு அந்த காட்டன் வேஷ்டியில் இப்படி பரவாயில்ல போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி உணர்றது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு பளபள நாய்க்கு மிக்சியில் போட்டாச்சு, அரைச்சு சளிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை போகுது. பச்சரிசி மாவோட பொட்டுக்கடலை மாவையும் கலந்துக்கலாம். எல்லோரும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுத்துட்டு மாவோட சேர்த்துக்கலாம். வறுவிட்டுருச்சு, மாவோட சேர்த்து இதோட சேர்த்து பண்ணிச்சுக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் தான் கரெக்டு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை பாக காய்ச்சி வடிச்சுக்கலாம். நல்லா அப்படி கலக்கி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். நீ கையில் நல்லா கரெக்டான பதமாக வந்துருச்சு. இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் பாலா உருட்டி வச்சாச்சு. என்ன காஞ்சிருச்சு, இந்த பாலெல்லாம் உள்ள தூக்கி போடலாம். இந்த அளவுக்கு செவந்து வந்த பிற்பாடு எடுங்க. கரெக்டா இருக்கு. பச்சரிசி எள்ளு உருண்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். 3 மாசம் ஆனாலும் கெடாது. 3 மாசத்துக்கு ஆனாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம்.